உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தற்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். விவிபேட் தொடர்பான அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பார்த்திருப்பீங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? இல்ல, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இத ரொம்ப உள்ள சென்று ஆய்வு செஞ்சிருக்க வேண்டியதுதான் என்னுடைய கருத்து. குறிப்பா இவிஎம் விவிபேட்ல அந்த ஒப்புகை சீட்டை ஒப்பிட்டு எண்ணுவதற்கு 2 மணி நேரங்கள் தான் அதிகமாகும்னு இதே உச்சநீதிமன்றம் சில அப்சர்வேஷன்ல பேசியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒப்புகை சீட்டுடைய விவிபேடையும் பாதுகாத்து வைக்கணும்னு சொல்றது எங்களுக்கு மாற்று கருத்துல மகிழ்ச்சி தான். அதே நேரத்துல விஞ்ஞான யுக புரட்சி நாள்தோறும் டெவலப் ஆகிட்டே இருக்கு. சயின்ஸ் டெவலப்மெண்ட் இப்போ 1984 இருந்து நாம இந்த மிஷினை நம்ம பயன்படுத்துறோம்னா அதுல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்போ உலக நாடுகள்லாம் எந்த நாட்டில் இந்த இவிஎம் மிஷினை கண்டுபிடிச்சாங்களோ அந்த நாட்டில் இதை பயன்படுத்துறது இல்லை. ஜப்பான் ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், யாருமே இவிஎம் பயன்படுத்துறது இல்லை. அவங்க பழைய கலாச்சாரத்துக்கு போயிட்டாங்க. ஒப்புகை சீட்டு கையில் வாக்குச்சாவடியில் பேலட் பேப்பர் தான் கொடுக்குறாங்க. நம்ம மக்கள் தொகை கணக்கில் எடுத்துக்கணும் இல்லையா? அங்க மக்கள் தொகை ரொம்ப குறைவு, ஈஸியா எண்ணிரலாம். இங்க 98 கோடி வாக்காளர்கள் அப்படிங்கும்போது அதை கணக்குல கொள்ளணும்ல, அதை ஈஸியா பண்றதுக்காக தானே இவிஎம். இப்ப அதுதான் அங்க ஒரு கட்டமா தான் தேர்தல் நடத்துறாங்க. இங்கதான் மோடிஜி 7 கட்டமா வைக்கிறாரு அவருடைய வசதிக்காக. நீங்க 7 கட்டமா வைக்கும் போது தேர்தல் முடிஞ்ச பிறகு 1 நாள் 2 நாள் எடுத்துக்குங்க. இல்ல நீங்க தான் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே அதிபர், ஒரே ஒரு குறுக்கீடு திரு செல்வ பெருந்தகை, மன்னிக்கணும். இப்போ நீங்க சொல்லும் போது மோடிஜி 7 கட்டமாக தேர்தல் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. வேற இது எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது அது ஒரு தனி, அது ஒரு செப்பரேட் பாடி, அது தன்னாட்சி வாய்ந்த ஒரு அமைப்பு. இப்போ மத்திய அரசையும் எலெக்ஷன் கமிஷனையும் ஒரே மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டுல தான் எலெக்ஷன் கமிஷன் இருக்குன்னு சொல்றவங்க தான் இது போன்ற சந்தேகங்கள் எல்லாம் எழுப்புறாங்க. இது தேவையில்லாதது அப்படின்னு இப்ப முன்னாள் தேர்தல் ஆணையர் கோபால்சாமி சற்று நேரத்திற்கு முன்பாக நம்ம இணைப்புல பேசும்போது அவர் தெரிவிச்சிருந்தாரு. இதே கோபாலசாமி சில கருத்துக்களும் சொல்லி இருக்கிறாரு. ஒரு நாடு ஒரு தேர்தல்லாம் இந்தியாவுக்கு ஒத்து வராது. அதுக்கு பல காரணங்கள் சொல்றாரு. அதிகாரிகள் பற்றாக்குறை, பாராமிலிட்டரி போர்ஸ் பற்றாக்குறை, காவல்துறை பற்றாக்குறை, எல்லாத்தையும் சொல்றாரு. ரைட், நான் அதுக்குள்ள போக விரும்பல. நான் என்ன கேட்கிறேன்னா, இன்னைக்கு தேர்தல் ஆணையம் மோடியுடைய கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்படி தமிழ்நாட்டுக்கு முதல் கட்டமா தேர்தல் அறிவிப்பாங்கன்னு சொல்லிட்டு 5 முறை வந்துட்டாரு. 5வது முறை போறாரு, மதியம் அறிவிப்பு போகிறது. இது எப்படி தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும், இல்ல மோடிஜிக்கு தெரியும்? அப்போ எல்லாருக்கும் இந்த சந்தேகம் எழுதில்ல. 5 முறை முதல் கட்ட தேர்தல் நடக்கிற இடத்துல வராரு. ஒரு முறை கூட 7ஆம் கட்டமோ 6ஆம் கட்டமோ 5ஆம் கட்டமோ 4ஆம் கட்டமோ நடக்கிற மாநிலங்களுக்கு போகல. அப்ப என்ன, இது ஏதாவது நாடிகள் ஏதாவது அவருக்கு சொல்லிட்டாங்களா, இங்க தாங்க முதல் கட்டமா நடக்க போகுது, நீங்க எங்க போய் உங்க தேர்தல் பரப்புரைய முடிச்சுங்க அப்படின்னுட்டு 5 முறை வந்துட்டார்ல. 5 முறை போகும்போது தானே மதியம் அறிவிக்கிறாரு தேர்தல் ஆணையர். அப்ப இதெல்லாம் தேர்தல் ஆணையம் இவர் கட்டுப்பாட்டுல இல்லையா? இல்ல சரி, மோடிஜி வெறுப்பு அரசியல், வெறுப்பு பேச்சு பேசுறாரு, நாங்க குற்றச்சாட்டு சொல்லணும். நோட்டீஸ் யாருக்கு அனுப்பணும்? மோடிஜிக்கு தான் அனுப்பணும். அந்த தலைவர் நட்டாக்கு அனுப்புறதுல எந்த விதத்துல நியாயம்? இது கிராமத்துல இருக்க சிறியவர்கள் முதல் பெரியவர் வரல கேட்கறாங்க. இப்ப நான் ஒரு குற்றம் செய்யறேன், என் மேல குற்றச்சாட்டு இருக்குன்னா எனக்கு தானே அது தாக்கிது வரணும். அது எப்படி என்னோட குடும்பத்தை சார்ந்த இன்னொருக்கு போகும்? சரி சார், குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் ஒரு புறம் இருக்க, இப்போ உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை முழுமையாக நம்புகிறார்கள். தேர்தல் ஆணையம் எடுக்கும் முடிவுகள் சரிதான், அறிவியல் ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக அவங்க என்ன சொல்றோமோ அப்படியே ஏத்துக்கிறோம் அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லிட்டாங்க. என்ன பண்ணலாம் அடுத்தது? நான் என்ன சொல்றேன், உச்சநீதிமன்றத்திற்கு அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அவரவருக்கு வாக்காளருடைய உரிமைன்னு ஒண்ணு இருக்கு. என்னுடைய வாக்கு நான் யாருக்கு அளிக்கிறேனோ அந்த வாக்கு சரியான நபருக்கு போய் வேட்பாளருக்கு சேருதான்றதை உறுதிப்படுத்துற பொறுப்பும் கடமையும் உச்சநீதிமன்றத்துக்கு உண்டு. அப்ப எனக்கு ஒரு ஐயம் ஏற்படுது. நான் அளிக்கின்ற வாக்கு நான் விரும்புகின்ற வேட்பாளருக்கு போதா, நான் தேர்வு செய்கின்ற வேட்பாளருக்கு போதா அப்படின்ற மாதிரி அந்த அச்சம் வரும்போது அந்த அச்சத்தை தீர்ப்பதற்கும் அந்த வாக்காளருக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கும் அவருடைய வாக்கு சரியான நபருக்கு, அவர் விரும்புகிற நகருக்கு போகிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். ஆனா இது அப்படியும் இல்லாம எப்படியும் இல்லாம தள்ளுபடி பண்றாங்க. ரைட், அதுக்கப்புறம் அந்த தேர்தல் ஒப்புகை சீட்டை சரி பார்க்கணும்னா அந்த செலவை வேட்பாளரை எடுத்துக்கணும் அப்படின்னா அது எப்படின்னு எனக்கு தெரியல. அது இனிமேதான் நம்முடைய ஆய்வு அறிஞர்கள் இதையெல்லாம் ஆய்வு பண்ணணும்.
அதனால இது வந்து நான் என்ன சொல்றேன், இப்ப எல்லா உலக நாடுகள்ல எங்கெங்க கண்டுபிடிச்சிருக்காங்களோ இந்த இவிஎம் மிஷினை, வாக்குச்சாவடி இயந்திரத்தை, அந்த நாடுகளை உபயோகிக்கலையா, உபயோகிக்க மாட்டேங்குது? என்ன காரணம்? மக்கள் தொகை வந்து நம்ம கிட்ட தான் அதிகமா இருக்கா? சீனால இருக்கா அது மாதிரி? இல்ல சீனாவை போன்ற வல்லரசு நாடுகள்ல இருக்கா? யூரோப்ல இருக்கா எங்கேயாவது? அப்படிலாம் இல்லைங்களாங்க. ஆகையால என்னுடைய கருத்துன்னா, மக்களுக்கு இந்த வாக்கு இயந்திரம் மேல, இவிஎம் மேல ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அதை அகற்றிட்டு பழைய முறைக்கு கொண்டு போக வேண்டியதானே? என்ன சொல்லியிருக்காங்க ஏற்கனவே, இந்த விவிபேட் உடைய இப்போ ஒப்புகை சீட்டுகளை என்ன வேண்டும் என்றால் 2 மணியிலிருந்து 3 மணி நேரம் தான் அதிகமாகும். அப்போ மாலை 3 மணிக்கு வர தேர்தல் முடிவை நீங்க 5 மணிக்கு அறிவிங்க. இல்ல இன்னும் அரசு ஊழியர்களை வந்து அதிகப்படுத்துங்க, ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதுதானே எங்களுடைய கோரிக்கை. சரி, பார்க்கலாம் திருமிகு செல்வ பெருந்தகை. நன்றி இணைப்பில் வந்து பேசுவதற்கு. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.